ഹായ് സുഹൃത്തുക്കളെ, കേരളത്തിൽ സുലഭമായി കിട്ടുന്ന നോനിപ്പഴം എങ്ങനെ ജ്യൂസ് എടുക്കാമെന്നും ആ ജ്യൂസ് എങ്ങനെ ഉപയോഗിക്കാമെന്നുള്ളതിൻ്റെയും വീഡിയോസാണ് ഇന്ന് നിങ്ങൾ കാണുന്നത്. ഹായ് സുഹൃത്തുക്കളെ, കേരളത്തിൽ ധാരാളമായി കാണുന്ന ഒരു പഴത്തെക്കുറിച്ചും അതിൻ്റെ ഗുണങ്ങളെക്കുറിച്ചുമാണ് നമ്മളിപ്പോൾ ഇവിടുന്ന് അറിയുന്നത് തമിഴ്നാട്ടിൽ നിന്നാണ്. പോവാം നമ്മൾക്ക് ആ വീട്ടിലേക്ക്. ഇതാണ് ആ പഴം. ഇനി നമ്മൾക്ക് ഈ പഴത്തിനെക്കുറിച്ച് കൂടുതലായിട്ട് അറിയാനായി ഈ ഏട്ടനോട് ചോദിക്കാം. நோனிப்பழம்னு சொல்லுவாங்க எங்கள் இதில். இது அந்த பழம் வந்து பழுத்ததுக்கப்புறம் ஒரு 1.5 மாதம் ஊற வைக்கணும். ஒரு 5 லிட்ரு டின்னில் ஒரு நிறச்சி ஒரு 1.5 மாதம் ஊற வச்சு அதனோட சாறை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு டம்ளர் சுடு தண்ணியில் வெகுன்னு சுடு தண்ணி, அந்த சுடு தண்ணியில் 2 மூடி அதில் ஊற்றிட்டு காத்தாலையும் நைட்டும் குடித்தோம்னா இந்த சுகருக்கு வந்து இந்த பழம் வந்து கட்டுப்படுத்தும். வகுத்துக்குள்ளே இருக்கிற கொஞ்சம் பிரச்சனைகள் எல்லாமே நல்லாயிருக்கும். யூரின் எல்லாம் பிரச்சனையெல்லாம் போகும். அதுக்கு இந்த பழம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகுது. இந்த மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் ஒரு 1.5 மாதம் கண்டிப்பாக இதை ஊற வைக்கணும். ஊற வச்சு வடிகட்டணும். வடிகட்டி அந்த சாறை எடுத்துக்கணும். எடுத்து அது வந்து நம்ம அந்த கல்கண்டு போடலாம். அப்புறம் வந்து சித்திரத்தைன்னு இருக்குது, அதையும் ஊற வைக்கலாம். அது கூட அந்த சாறு கூட சித்திரத்தைன்னு ஒன்று இருக்குது, அது ஊற வைக்கலாம். இதெல்லாம் ஊற வச்சிட்டிங்கன்னா அது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லது உடம்புக்கு. நிறைய பேர்த்துக்கு நாங்கள் இந்த மாதிரி சொல்கிறோம். வரவங்கள்ட்ட நாங்கள் சொல்கிறோம், இந்த மாதிரி இருக்குங்க, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள், உடம்புக்கு நல்லது. வயசானவங்களாம் யார் வேணால் சாப்பிடலாம், குழந்தைங்களும் கூட சாப்பிட்லாம், சின்ன குழந்தைகளும் கூட சாப்பிட்லாம். இது எந்த எஃபெக்ட்டும் கிடையாது. இந்த பழத்தோட இது வந்து எஃபெக்டாக கிடையாது. வயிற்றுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். நாங்களாம் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் இது எல்லாம் சொல்கிறோம் இந்த பழத்தை. இந்த மாதிரி பழத்தை இதில் போடணும். இந்த மாதிரி ஊற வைக்கணும். இந்த சாறு பார்த்தீங்களா, இந்த சாறு வடிகட்டி எடுக்கணும். இந்த பழம்தான் இந்த 1.5 மாதம் ஊற வச்சோம்னா இந்த மாதிரி சாறு வரும். இந்த சாறை வந்து நம்ம எடுத்துட்டு வடிகட்டிட்டு நல்லா வடிகட்டிக்கணும். இந்த இதையை வடிகட்டி எடுத்துட்டோம்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எங்களுக்கு வந்து இது 1.5 மாதம் ஊறி இருக்கும். இப்போ நாங்கள் இதை வடிகட்டி எடுத்துருக்கோம். இந்த சாரை வந்து நாங்கள் வடிகட்டி எடுத்துருக்கோம். இது இது இப்போ வடிகட்டினதுக்கப்புறம் இது நம்ம அக்கட்டாவில் கொட்டிடலாம். இது யூஸ் ஆகாத அப்புறம் இந்த மாதிரி இதில் போட்டுக்கணும். எடுத்து இந்த மாதிரி பழத்தை உள்ளே போட்டு நிறச்சி வச்சிடணும். ஃபுல்லாக இது இந்த மாதிரி நிறச்சி வச்சிடணும். அது ஒரு நிறச்சி வச்சு மூடி வச்சுட்டு 1.5 மாதம் விட்டுறணும் எடுக்காமல். அப்படி எடுக்காமல் விட்டோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஊறி அந்த சாறு கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ நாங்கள் 1.5 மாதம் கழிச்சு இது எடுத்துருக்கோம். இதையை எடுத்து நாங்கள் இப்போ வடிகட்டி இருக்கோம். ஓகே, நீங்கள் கேட்ட நான் காட்டுறேன். ஆமாம், இதில் என்ன இருக்குது, உண்மையை சொல்கிறேன். நல்லது தானே, மக்களுக்கு நல்ல ஒரு யூஸ் ஆகும்ல. நாங்கள் குடித்து பார்த்து தான் இது சொல்கிறோம். நாங்கள் வந்து நான் நம்ம நாள் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வயசுலேயும் எனக்கு 66 வயசு ஆகுது. இந்த வயசுல ஆரோக்கியமாக தான் இருக்கேன். நான் இந்த பழம் தான் நான் சாப்பிட்டுட்ருக்கேன், இந்த சாரை. அதனால் நான் வந்து நல்ல முறையாக தான் ஆரோக்கியமாக தான் இருக்கேன். நம்மளுக்கு அதிகமாக எனக்கு சீக்கிரம் இன்னும் அதிகம் வந்ததில்லை. நமக்குலாம் நல்ல முறையாக தான் எனக்கு இருக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். எங்கள் சம்பந்தி வந்து சித்த வைத்தியர். அவர் வந்து இது வந்து தயாரிக்கிறாரு. இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 600 ரூபா விலை. இந்த மாதிரி இந்த பழத்தில் இது எடுத்து இந்த மாதிரி சாறு வந்து தயாரித்து இதில் வந்து பனங்கல்கண்டு, சித்திரத்தை, இது அங்கே நிறைய மூலிகை இதில் கலக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி கலந்து ஒரு பாட்டில் வந்து 600 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஆனால் இது வந்து உடம்புக்கு நல்லது, எந்த எஃபெக்ட்டும் இருக்காது.
அதனால் வந்து நீங்கள் அதிகமாக வந்து என்னென்னா மரம் உங்கள் வீட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கல, நீங்கள் எடுத்துகிட்டு சும்மா ஒரு சித்திரத்தை ஒரு கல்கண்டு கட்டியான கல்கண்டு இருக்கு இல்லையா, கல்கண்டு இருக்கு இல்லையா, அந்த கல்கண்டு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்லாம். நான் சொன்ன மாதிரி ஒரு டம்ளர் தண்ணியில் நீங்கள் இந்த இது சின்ன மூடி இருக்கு இல்லையா, அந்த மூடியில் 2 ஸ்பூனு 2 மூடி ஊற்றிட்டிங்கன்னா 2 நேரம் காத்தால ஒரு டம்ளரு, சாயங்காலம் ஒரு டம்ளரு, படுக்க போகும்போது நீங்கள் சாப்பிட்டுட்டு கூட அதை குடிச்சிட்டு நீங்கள் படுத்துக்கலாம். அது வந்து காத்தால யூரின் பிரச்சனை இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக போயிடும். காத்தால நல்லா இதாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி தான் தயாரிக்கணும் இந்த பழத்தில். சரிங்களா? இது வந்து இது வந்து ஒரு பாட்டிலுக்கு எவ்வளோ விலை? இது 600 600 ஒரு நாங்கள் பாட்டில். இதை வந்து எங்களுக்கு நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம். அவர்கிட்ட நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகே ஓகே ஆனால் இது வந்து மூலிகை தயாரிச்சிருக்காங்க. ஓகே. அதனால் இது வந்து விலை வந்து 600 நாங்கள் கொடுக்குறாங்க எங்களுக்கு. இது வந்து நாங்களும் வந்து வாங்கி கேட்குறவங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். ஒருத்தர் கேட்டிருக்காரு, அது வந்து நாங்கள் வச்சுருக்கோம் இதையே. அதனால உங்கள்கிட்ட காட்டுறேன் இந்த இதையே. ஓகே ஓகே.